ஹலோ, திஸ் இஸ் ரோஷினி. எல்லாரும் சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு உங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாரும் கம்யூனிட்டி போஸ்ட்டை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அங்கே ஸ்டோரியை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் எபிசோட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அங்கே அப்டேட் பண்ணிடுறேன். அங்கே நம்ம கான்வர்சேஷனை பில்ட் பண்ணலாம். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் எபிசோட்குள்ளே வந்துட்டோம். இந்த வாட்டி ரீகேப் கிடையாது. ரீகேப் வேணும்னா நீங்கள் போன எபிசோடை பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன். ஹீரோயின் நீ தான் கொலை பண்ண அப்படின்னு சொன்னதோடவே போன எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. திருப்ப நம்ம அப்படி சொல்லவும் அந்த கவுண்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம என்ன உளர்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு பெயாத்தரிஸ், உனக்கு ஞாபகம் இருக்கா உன் பொண்டாட்டி உன்கிட்ட டைவர்ஸ் கேட்டால, என்ன சொன்னேன்னு தெரியுமா சிரிச்சுக்கிட்டே, சரி நீ கேட்ட மாதிரியே நான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துறேன், நீ போய் ரூம்ல வெயிட் பண்ணு அப்படின்னு அவன் சொன்னதை அப்படியே சொல்றான். இப்பதான் உண்மையிலே இந்த கவுண்டர்ஸ்க்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற பிளாஷ்பேக் வருது. அதுல நீங்க ப்ராமிஸா சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கவுண்டர்ஸ் கேட்கவும், ஆமா நீ ரூமுக்கு போ, நான் போயிட்டு பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான் அந்த கவுண்டம். அதை கேட்டுட்டு கவுண்டர்ஸ் அவங்க ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பா கடைசியா நமக்கு டைவர்ஸ் கொடுக்குறான்னு ஒத்துக்கிட்டான், இனிமேலாவது நான் இந்த மோசமான வாழ்க்கையை வாழ வேணால அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அங்க இங்க நடக்கிறா. அவன் எப்ப பார்த்தாலும் என் பேரையும் என் ஃபேமிலி பேரையும் யூஸ் பண்ணி தான் எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கான். அது பார்த்தாததுக்குன்னு வப்பாட்டியை வர இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு பிரஸ்டேட் ஆகிட்டு, பரவாயில்ல இனிமே நான் ஒரு நல்ல லைஃபா வாழ போறேன் அப்படின்னு யோசிக்கும் போது, இப்ப ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது அவர் வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. அப்ப ஜன்னலுக்கு வெளியே ஸ்டார்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா மின்னிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு, வா கடைசியா நான் எப்ப இந்த மாதிரி வானத்தை பார்த்து இதெல்லாம் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு அவன் நினைக்கும் போதே ரூம் டோர் வழியா சத்தமே இல்லாம அந்த கவுண்ட் வந்துட்டு இருக்கான். மேஜிக் கூல் எடுத்துக்கிட்டு பயங்கர வேகமா ஓங்குறான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து பூங்கி ஒரே அடி அவளை அப்படியே சாகடிச்சிட்டான். அங்கேயே அந்த கவுண்ட் அப்படியே ஸ்னாப் ஆகி இப்போ அந்த கவுண்ட் இதெல்லாம் நினைச்சு பயங்கர பயத்துல நின்னுகிட்டு இருக்கான். ஹீரோயினையும் சிரிச்சுக்கிட்டே, அந்த இம்பீரியல் ஆஃபீஸர் ரொம்ப கெட்டிக்காரர் தெரியுமா, அது புதஞ்சிருக்கோ இல்ல அது எரிஞ்சிருக்கோ, எப்படி இருந்தாலும் சரி அது காசு மதிப்புள்ளதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா போதும், எங்க இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிருவாரு. எப்போ உங்க வீட்டுல இருந்து சீஸ் பண்ண பொருள்ல இருந்து இது ரொம்ப சந்தேகப்படுற மாதிரி இருக்குன்னு எங்க கிட்ட கொடுத்தாரு, நல்ல வேலை இப்ப நான் சந்தோஷப்படுறேன், அவர் அனுப்புனது நல்ல விஷயம் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். அப்பதான் அந்த கவுண்ட் கேக்குறேன், நீ தான் அப்ப என் மேல ரிப்போர்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க செஞ்சதான் உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். என்னது அப்படின்னு சொல்லி செக் ஆகுறான். ஹீரோயினே அவன் முன்னாடி நடக்கிறா. நீங்க என்ன சொன்னீங்க, உங்களோட ஒய்ஃபோட ஆவியை தான் இங்க இருந்து போட்ட சொன்னீங்க. உங்களுக்கு இன்னும் அந்த விஷயம் புரியலையா, உங்க ஒய்ஃப் இங்க இருந்து அனுப்பணும்னா உங்களை பழி தீர்த்தா மட்டும்தான் அவங்களால இங்க இருந்து போக முடியும். சோ அவளை அனுப்பி வைக்க நீங்க கேட்டதான் நாங்க பண்ணோம், புரியுதா அப்படின்னு சொல்லவும் பயத்துல நிக்க கூட முடியல, கீழே விழுந்துடுறான். பேத்தர்ஸ் கோபத்தோட, ஜொரோசை நாட் டச்சஸ், என்னோட அத்தாரிட்டியை யூஸ் பண்றேன், இனிமே இந்த டெரிட்டரிக்கு லாட் கிடையாது, உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, இதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு ஸ்டேட்டஸுமே கிடையாது, உங்ககிட்ட இருந்து நான் எல்லாத்தையும் இப்பவே ரத்து பண்றேன், அதுவும் இல்லாம நான் கண்டிப்பா நீ மர்டர் பண்ணதை நான் ரிப்போர்ட் பண்ணுவேன், அரசாங்கத்துக்கு இந்த நாட்டோட நீதிப்படி நீ தண்டிக்கப்படுவ அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறான். அதை சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த கவுண்ட் அப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். பயத்தரிசா கழுத்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு புடிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோவும், ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ண அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேரும் நடந்துகிட்டே பேசுறாங்க. ரொம்ப சந்தோஷம், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, பிளான் பண்ண மாதிரியே அப்படின்னு சொல்ல ஹீரோவும், இதுக்கப்புறம் ஃப்ரீ தான் கவலைப்படாத, ஃபர்ஸ்ட் போய் வண்டியை கூட்டிட்டு வர, அதுக்கப்புறம் நம்ம போலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கா. ஹீரோவும் கிளம்பிடுறான். அங்க பார்த்தா அந்த ரூம்ல கவுண்டர் பொறுமையா எழுந்துக்கிறான். வாய்ப்பே இல்ல, இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு என்னென்ன கோல்மாலோ பண்ணி இங்க வந்தேன், இப்போ எல்லாம் முடிஞ்சு போய் ஜெயிலுக்கு போய் அங்க என் காலத்தை கழிக்க போறானா. அப்படி அங்க இருக்க ஹீரோயினை பார்த்துட்டு, இவளாலதான் இவன் மட்டும் இல்லைன்னா எல்லாமே சரியா இருந்திருக்கும் அப்படின்னு கொலை வரியில அவளை பாக்குறான். பரவாயில்ல, இவளை நான் கொன்னுட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் திருடிடுவேன், ஒரு கொலை பண்ணா என்ன, இன்னும் 2 கொலை பண்ணா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். அங்க இருக்கிற வெயிட்டான பொருளை ஒண்ணு தூக்குறான். அந்த டியூக் வர இல்ல, தான் கரெக்டான டைம் அடிச்சு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போக, அப்போ நம்ம ஹீரோ தான் கையை வச்சு வேகமா அவன் தலையை அமுக்குறான். உன்ன மாதிரி ஒரு சாக்கடை எலிய நான் விட்டதுக்கான ஒரே காரணம் அப்படின்னு சொல்லி அவன் வாய்ஸே டெரரா மாறுது. அந்த கவுண்ட் அப்படியே ஃப்ளோர்ல இருந்து 2 இன்ச்சு மேல போய் துடிக்கிறான். ஹீரோ அதே கொலவெறியோட, என் பொண்டாட்டி உன்னை சட்டத்துப்படி தண்டிக்கணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் விட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கர ஃபியூரியஸா அவனை போட்டு நெருக்கிறான். ஆனா நீ அப்படின்னு சொல்ல அந்த ஹீரோவோட கையில நரம்பெல்லாம் புடைக்குது. அந்த கவுண்டோட வாயில இருந்து அப்படியே ஊத்துது. உன்னோட ஒரே வாய்ப்பை கெடுத்துக்கிட்ட, இன்னும் ப்ரெஷர் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலிப்பு ஜாஸ்தி ஆகுது. நான் இப்ப நினைக்கிறேன், நீ ஜெயில செத்தாலும் சரி இங்க செத்தாலும் சரி ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோர்ல போட்டுறான். அவ்வளவுதான், அங்கேயே அவன் கதையை முடிச்சுட்டு நம்ம ஹீரோ நடந்து போறாரு. கவுண்ட்
அவளை கொல்லணும்னு நினைச்சதுக்காக ஹீரோ அவனை கொன்னுட்டான். அவன் எந்த அளவுக்கு வந்து ஹீரோயினை பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கான்றது பெயாத்தரிஸ்கே தெரியல இன்னும். சோ அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து எங்கேயோ நிக்கிறா, ஷாக் ஆகி என்னது இது எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாளா. அப்ப பின்னாடியில இருந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்க நீங்க தானே அந்த கவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே அவங்க தலை குடிஞ்சு ரொம்ப சாரி, உன் உடம்புக்குள்ள உன்னோட பெர்மிஷன் இல்லாம நுழைஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப கைண்டா சொல்றாங்களா. நம்ம ஹீரோயின் ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு சொல்றா. அவங்கள சிரிச்சுக்கிட்டே ரொம்ப தேங்க்யூ, இப்ப நான் நிம்மதியா போவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அவங்கள பாத்துக்கிட்டே இருக்காளா. அப்படியே பார்த்தா அது கலையுது. டக்குன்னு முழிக்கிறான். முழிச்சு பாக்குறான், அவ ரூம்ல வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கா. கனவானு எழுந்துக்கிறான். அதுக்கப்புறம் விடிஞ்சிருச்சுல, சரி அப்படியே போய் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுந்து வெளியே போறான். பயங்கர சில்லுன்னு காத்து வீசுதா. சம்மர் சீசனே வரப்போது, இன்னும் இங்க குளிரிட்டு இருக்கு, தாங்க முடியற அளவுக்கு இருந்தாலும் பாக்குறாள். எங்கேயோ என்னது இது அப்படின்னு பாக்குறான். அங்க குக்கியும் டாலும் அப்படியே ஒரு லெட்டரும் இருக்கு. ஹீரோயினுக்கு தான் தெரியுமே ஸ்கெல்டன் தான் லெட்டர் போடுவாங்க நினைச்சு அதை எடுத்து படிக்கிறான். இந்த டியூப் மேன்ஷனுக்கு உங்களை வர வைக்கிறோம், நீங்க எங்களை பார்த்து ரொம்ப பயந்துருப்பீங்க, சோ இந்த குக்கியை சாப்பிடுங்க, நாங்க நம்புறோம் இந்த குக்கியை உங்களை வந்து காம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும் போதே டச் ஆயிடுதான். நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப டச் ஆயிட்டு அவங்க என் ரூமுக்கு முன்னாடி இதை வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு திரும்பி பாக்குறா. டோர் சாத்தி இருக்கு. அவங்க இதை வச்சுட்டு போனது கூட எனக்கு தெரியல, நானும் பயத்துல எப்பயாச்சும் தானே ரூமை விட்டு வெளியில வருவேன், அதனாலதான் இதை மிஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு அந்த குக்கீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போறான். இப்பதான் எனக்கும் ஒரு விஷயம் தோணுது, அந்த கவுண்டர்ஸ் மாதிரி இங்க இருக்கிற பேய்களுக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்படியே இந்த பாக்ஸை திறந்து அதுல இருந்து ஒரு குக்கி எடுத்து சாப்பிட அவங்க எல்லாம் கொஞ்சம் கொள்ளா இருந்தாலும் இந்த குக்கி ரொம்ப நல்லா இதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே சந்தோஷப்படுறான். இது எப்படி இருந்துச்சு கண்டிப்பா எல்லார்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போறா. நம்ம ஹீரோயின் அவங்கள மாதிரியே இந்த சாப்டர் ஸ்வீட்டா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சாப்டர்ல என்ன நடக்குதுன்றத பாக்கலாமா. நல்லா ஒரு 11 மணி டைம்ல நம்ம ஹீரோயின் விறுவிறுத்து எக்ஸலென்ட், நம்ம இதை சக்சஸ் பண்ணிட்டோம் எக்ஸைட்டடா சொல்றா. ஏதோ ஒரு தீ குழம்பு மாதிரி இருக்கு, அதை செஞ்சுக்கிருக்கா. நல்ல வேலை நான் கரெக்டா யோசிச்சேன் இதுல புதினா இலையை போடணும்ட்டு, பாரு அந்த ஸ்மெல்லே ரொம்ப நல்லா வருது அப்படின்னு. எலிசபெத் அந்த பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து சுடு தண்ணியில போட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அங்க பார்த்தா நம்ம ஸ்கெல்டன் மேடு தான் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. ஹீரோயினா ஜன்னலை திறந்துட்டு ஃப்ரெஷ் ஏற வாங்குறா. நல்லா சில்லுன்னு காத்து வீச இது சம்மர் சீசன் மாதிரியே இல்ல, செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்றா. பரவாயில்ல, இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் செய்யும் போது ரொம்ப ஹீட்டா இருக்கும், கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன், பட் இங்க நல்லா கூலிங்காவே இருக்கு அப்படின்னு பேத்தரிஸ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்ப நமக்கு சொல்றாங்க. பேத்தரிஸ் வந்து கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கா பலவாட்டி. அதுலயும் அவளோட பெஸ்டா செய்யறது என்னன்னா இந்த மாதிரி போர்ஷன்ஸ் ரெடி பண்றதுதான். இந்த போர்ஷன் செய்யறதுக்கெல்லாம் இந்த மான்ஸ்டராலஜியும் அதே மாதிரி ஹெர்பலாலஜியும், அதாவது மான்ஸ்டராலஜி மீன்ஸ் அந்த மான்ஸ்டர்ஸ் இதை பத்தின நாலேஜும் இருக்கணும், தாவரங்கள் இது இந்த மெடிசன் அப்படின்றத பத்தியும் நல்ல நாலேஜ் இருக்கணும். அது ரெண்டுத்தையும் கரெக்டா கேர்ஃபுல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப 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 கஷ்டம். அதுவும் இல்லாம இந்த போர்ஷன்ஸ்ல மாஸ்டர் பண்றவங்க எல்லாம் வந்து ரொம்ப கம்மி, அதுவும் டிமாண்ட் கேட்கிற டைம்ல ரொம்ப ரொம்ப கம்மியா இருப்பாங்க. இத்தனைக்கும் மாஸ்டர் பண்ணாதவங்களுக்கு கூட இந்த டைம்ல ரொம்ப டிமாண்ட் இருக்கும். இதுதான் இந்த நாட்டோட பெஸ்ட் கேரண்டியான ஜாப் அப்படின்னு பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹீரோயின் அந்த போர்ஷனை கிண்டிக்கிட்டு இருக்கா. பா டைவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி வாழ்றது என்ன செய்யறதுன்னு யோசிச்சேன், அந்த டைம்ல இது பெஸ்டா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிருக்கும் போது அப்ப கதவை டங்குன்னு யாரோ தட்டுறாங்க. வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. பார்த்தா அந்த பட்லர் தான் வந்திருக்காங்க. அவரும் வந்து இந்த மாதிரி கிரேஸ் திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண, வந்துட்டாங்களா பரவாயில்லையே, ஈவினிங் டைம்லயே வந்துட்டாரு, இதுக்குள்ள டின்னர் டைம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லுங்க, டைனிங் டேபிள்ல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. பட்லரும் அது வந்து அவர் வந்து வெளியிலேயே சாப்பிட்டுட்டாராம், அதனால வந்ததுமே நான் பெட்ரூம்க்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுது. அப்படியே டிசப்பாயிண்ட் ஆக, ஓ அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா, அவரே பாவம் வெளியில போய் வேலைக்கு பார்த்துட்டு வந்திருக்காரு, பரவாயில்ல நான் தனியா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டே சாப்பிட போறோம் அப்படின்னு பேசிக்கிட்டே போறாளா. பட்லரும் அவரை பாக்குறாரு. அப்படியே கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவங்க நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க போல. இன்னைக்கு டின்னர் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான மீல் தான், பட் இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு சாப்பிடவே மனசு வரல, சரியாவே நான் சாப்பிடல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ரூம்குள்ள வராளா. அங்க பார்த்தா ஹீரோ வந்து லைட் கூட போடாம அங்க படுத்து கிடக்குறான் சோஃபால. அவளும் ரஸ்லான் தூங்கிட்டீங்களா குரல் கொடுத்துட்டே உள்ள வரா. ஹீரோ நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கான். ரொம்ப டயர்டாகிட்டாரு போல இருக்கே, எப்பவுமே அவர் என்ன பார்த்துட்டு பேசிட்டு தான் வருவாரு, இந்த மாதிரி போனதே இல்ல அப்படின்னு அங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு, நான் ரொம்ப டயர்டா தானே இருக்காரு, போய் பெட்ல படுத்து தூங்கி இருக்கலாம், ஏன் சோஃபால தூங்குறாரு பாரு, இந்த சோஃபா பத்த கூட இல்ல அதுல இப்படி படுத்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம இப்பெல்லாம் அவர் என்ன இங்கேயேதான் தங்க சொல்றாரு. நானும் சொல்லி பார்த்தேன், எனக்கு பேயெல்லாம் பார்த்து இப்ப பயம் இல்ல, பரவாயில்ல என் ரூமுக்கு போறேன், ஆனா அவர் விடவே இல்ல. வெறும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஷேர் பண்ணிக்கிறதுல ஒண்ணும் இல்ல, எப்படியும் ஒரு வருஷத்துல நான் போயிடுவேன், அவர்கிட்ட க்ளோஸ் கூட அந்த அளவுக்கு நல்லதுன்னு எனக்கு தோணல. டக்குனு மனசு ஒரு மாதிரி வலி வர அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு, நானும் டயர்டா இருக்கேன், நானும் ஏதாவது ஒரு புக்கை படிச்சுட்டு படுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சோம்பலை முறிச்சிட்டே போறா. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல
ஏதோ ஒரு முணங்குற சவுண்ட் மாதிரி கேக்குது. அரை தூக்கத்துல இருந்து நம்ம ஹீரோயின் எழுந்து என்ன மறுபடியும் கோஸ்ட் ஏதாச்சும் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. அந்த சவுண்ட் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு. டக்குன்னு ஹீரோயின் ரியலைஸ் பண்ணிட்டு இது ரஸ்லானோட வாய்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எழுந்துக்கிறான். ரஸ்லான்னு கூப்பிட்டுக்கிட்டே ஹீரோவை சுத்தி மாதிரி கருப்பு கலர்ல ஃபார்ம் ஆயிருக்கு. அவனும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் பெயின்ல. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரஸ்லான் சொல்லி தட்டுறா, உழுக்குறா. அவனுக்கு இன்னும் வலிப்பு ஜாஸ்தியாயிடுது. கை கால்லாம் இழுத்துக்கிற மாதிரி ஆக ஐயோ அவருக்கு பேரலைஸ் வருது தூக்கத்திலே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனை புடிச்சு எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி கத்துறா உலுக்கிக்கிட்டே. அப்ப ஹீரோ திரும்புறானா ரஸ்லான் அப்படின்னு சொல்லி இவ கூப்பிடுறான். அடுத்த செகண்டே பார்த்தா ஹீரோ அவளை புடிச்சு சோஃபால இழுத்து போட்டு அவளுக்கு மேல ஏறி இருக்கான். அப்படியே அச்சு பிசுறாம ஹீரோயின் பார்க்க அவன் தோல்ல தட்டி கொடுக்குறா. ஒண்ணு இல்ல அப்படின்னு. ஹீரோ பொறுமையா அப்படியே அவ காது கிட்ட போயிட்டு மூச்சு விட்டுக்கிட்டே அப்படியே அவன் மேலேயே சாஞ்சிடலாம். கம் டவுன் ஆயிட்டாரு போல இருக்கு, நம்ம எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஹீரோ அவளை இன்னும் கட்டி பிடிச்சுக்கிறான். ஹீரோயின் வெளிய அவளை இன்னும் எழுப்பலாம் ட்ரை பண்றான். பட் ஹீரோ அவளை விடுற மாதிரியே இல்ல. இவன் இன்னைக்கு நம்மள விடுற மாதிரியே இல்ல, இப்ப என்ன பண்றது அப்படின்னு முழிக்கிறான். அந்த நைட் அப்படியே கடந்து போகுது. மறுநாள் காலையில பார்த்தா பெட்ல இருந்து நல்லா தூங்கி எழுந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா தூங்கினப்பா அப்படின்னு கொட்டாவி விட பக்கத்துல நம்ம ஹீரோ படுத்திருக்கான். மேபி மொத்த எனர்ஜி யூஸ் பண்ணி ரஸ்லான தூக்கிக்கிட்டு பெட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு படுத்திருக்கேன், அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு பிளாஷ்பேக் நினைச்சு பார்க்க அதுலயும் வந்து ரஸ்லான் ரொம்ப டைட்டா அவ்வளவு பிடிச்சிருக்கான். இவன் தூங்குறான், எப்படி இவன் என்ன டைட்டா பிடிச்சிட்டு இருக்கானே தெரியலையே அப்படின்னு வேற புலம்பிட்டே வந்திருப்பா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு கோவத்தோட நீ மட்டும் என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டு இல்லாம இருந்திருந்தா அவனை பார்க்க அவன் ரொம்ப நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். பயங்கர ஆன்சர்மா வேற இருக்கானா தூக்கத்துல. அவளுக்கு வந்த கோவம் அப்படியே இன்ஸ்டன்டா போயிடுச்சு. ஹீரோயினும் வந்து நம்ம கோவம் வந்து ஒரு 2 நிமிஷம் கூட தாங்கலையே அப்படின்னு கண்ணத்துல கை வச்சுட்டு இவன் அநியாயத்துக்கு அழகா இருக்கான்ப்பா, அப்படியே இந்த பெயிண்டிங்ல இருந்து தூக்கிட்டு வந்தா அப்படி இருப்பான், அப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்து ஸ்டக் ஆயிடுறான். என்னன்னு பார்த்தா ஹீரோக்கு வந்து பயங்கரமா வேர்த்து ஊத்திக்கிட்டு இருக்கு. அவன் சட்டெல்லாம் நனைஞ்சு போச்சு. ஹீரோயினியும் அவன் சட்டெல்லாம் நனைஞ்சு போச்சு. அவனுக்கு நைட் ஃபுல்லா நைட் மேர் வந்ததுல அதனாலதான் இப்படி வேர்த்து கூட்டி இருக்கு போல. பாக்குறான் எல்லாருக்கும் இருக்கா பாரு, என்ன டென்ஷன் தான் இருக்கா. அப்படியே கண்ணை மூடிட்டு மூச்சு எடுத்து புடிச்சுக்கிட்டு அவரோட சட்டையை கழட்டி அவருக்கு ஹெல்ப் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அவளே கன்வின்ஸ் பண்ணிட்டு பொறுமையா கை நீட்டி அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிட்டு அவனுக்கு இப்படியே இருந்தா கோல்டு வந்துரும், ஆல்ரெடி இங்க குளிரா இருக்கு கரெக்டாலா. அவன் சட்டையை கரெக்டாலும் 6 பேக்ஸ் பயங்கரமா தெரிய அவளுக்கு கண்ணு கூசுது. ஐயோ யாராவது ஒரு ஹியூமன் இப்படி சட்டையை கழட்டினவங்க ஸ்டாச்சு மாதிரி மின்னுவாங்களா, ஐயோ தேவையில்லாத நினைப்பு வர வருது, எப்படியாவது ஒரு சட்டை கழட்டணும் இதெல்லாம் மீறி அப்படியே புலம்பிட்டே இருக்க பார்த்தா நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சிடறான். அப்படியே கண்ணை முடிச்சு அவன் பார்க்கவும் ஹீரோயின் அவனை ஷாக்கா பார்க்கவும் அதோடவே இந்த சாப்டர் முடிச்சிட்டாங்க. ரொம்ப சூப்பரா முடிஞ்சது இந்த எபிசோட். ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதுக்காகவே நம்ம அடுத்த சாப்டர் பார்க்கணும். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஹீரோயின் ஒரு பக்கம் அவன் ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவனை பார்த்துக்கிட்டு இருக்க, ஹீரோவா அவளை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க. 2 பேருக்குமே கான்சியஸ் வருது. உடனே ஹீரோயின் கையை எடுத்துக்கிட்டு இல்ல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ்ட் மாதிரி நடந்துக்கிறா. ஹீரோவும் எழுந்துக்கிறானா, இல்ல உங்க சட்டை வந்து உங்களுக்கு வேர்த்து கொட்டி நனைஞ்சு போச்சு, அது எடுக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன், மற்றபடி நான் தப்பா எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா. பட் ஹீரோ அசால்ட்டா பரவாயில்ல டியர் அப்படின்னு அவன் சட்டையை பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கும் நீட்ஸ் இருக்கும்ல, நான் அதை கன்சிடரே பண்ண பாரு, அடுத்த வாட்டி கண்டிப்பா நான் ப்ரிப்பேர்டா இருக்கேன் எம்பாரஸ்ல ஃபேஸே அப்படியே ரெட் ஆகிடுது. நான் அப்படி எல்லாம் பண்ணவே இல்லை, நான் தான் சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொட்டையை அதோட அளவுக்கு கத்துறா. அப்புறம் பார்த்தா 2 பேரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்காக ரெடியா இருக்காங்க. ஹீரோயினும் மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் தீர்க்க வேண்டியதா இருந்துச்சு தெரியுமா, ஜோக்கா சொல்றதும் சீரியஸா சொல்றதும் ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா சம்டைம்ஸ் அப்படி சொல்லி சொல்றாளா. ஹீரோவா அவளுக்கு வந்து அந்த மீட் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு டியர் நான் வந்து இப்ப மான்ஸ்டர் ஆண்ட்டுக்காக என்னோட நைட்ஸோட சேர்ந்து நான் கொஞ்ச நாள் வெளியில தங்கி வேலை செய்யற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல ஹீரோயினும் நைட்ஸ்னா இந்த அயன் பிளட் நைட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்பதான் அந்த அயன் பிளட் நைட்ஸ் யாரு அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸ் அண்ட் ஸ்ட்ராங்கான வீரர்கள்லாம் இருக்கிற ஒரு குழு. அது ரஸ்லானோட தனி குழு. அவங்க பேரை போலவே அவங்களோட ட்ரெஸ்ஸும் சரி தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாமே அயன்ல செஞ்ச ஒரு ஆர்மர்ல தான் அவங்க இருப்பாங்க. அவங்க தான் அந்த போர்ல பயங்கரமான ஒரு பக்கபலமா இருந்து ரஸ்லானுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. கண்டிப்பா அவங்களை ஒரு தடவையாவது நான் பார்க்கணுமே, இந்த டைம்ல நான் அவங்களை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டை சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ஹீரோவும் இந்த வாட்டி நான் கொஞ்சம் தூரமா தான் போறேன், உனக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறானா. ஹீரோயினும் ஓ எஸ், அந்த காப்ளினோட எலும்புகளும் அதுக்கப்புறம் எனக்கு மூலிகைகளும் வேணும் என்னோட போஷன் செய்யறதுக்கு, அதை ப்ளீஸ் எடுத்துக்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாளா. ஹீரோவும் உனக்கு வேற எதுவும் வேணாமா, அதாவது இந்த ஜுவல்லு ட்ரெஸ் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், எனக்கு கல்யாணத்துக்கு வந்து நீங்க வாங்கி கொடுத்தது ஜாஸ்தியா இருக்கு, அதுவே போட முடியல அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறான். பார்த்துட்டு நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை, அதே மாதிரிதான் உனக்கு இந்த
இவானோ இதெல்லாம் பத்தி கவலையே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி முணுமுணுக்கிறான். அது ஹீரோயின் காதுல லைட்டா கேட்க, என்னது என்ன சொன்னீங்க, ஏதோ சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ரிலாக்ஸ்டா கண்ணை மூடிட்டு எப்பவும் போல ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே பார்த்தா ஹீரோயின் நின்றுகிட்டு இருக்கா. அவன் முன்னாடி ஆர்மர் போட்ட ஒரு நைட் இருக்காரு. என் பேரு இவான், நான் வந்து அயன் பிளேட் ஆஃப் நைட்ஸ் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. அவ்வளோ ஹலோ அப்படின்னு சொல்ல அவர் கையை பிடிச்சி மரியாதை செலுத்தலாம், அதாவது ஒண்ணு கிஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து தலையை வந்து அந்த கையோட சாட்சி வச்சு எடுப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி இவரும் ட்ரை பண்ண அவரோட தலைக்கவசம் வந்து கீழே விழுந்துருது. பார்த்தா ஹீரோயின் ஆச்சரியமா பார்த்துட்டு, ஓ நான் நினைச்சேன் நீங்களும் ஒரு கோஸ்டா தான் இருப்பீங்கன்னு அப்படின்னு சொல்றாளா. பார்த்தா அது அவரும் ஒரு கோஸ்ட் தான். அப்படியே எம்பாரஸ்டோட சிரிச்சுக்கிட்டு, எனக்கே என்ன நினைச்சேன் எம்பாரஸ்டா இருக்கு, நான் கேள்விப்பட்டேன் நீங்க வந்து கோஸ்ட் பார்த்து ரொம்ப பயந்துருவீங்கன்னு கொஞ்சம் கவர் பண்ணிக்கிட்டு வந்தேன், அது இப்படி எனக்கு காலை வாரி விட்டுருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பயப்படுறது இல்லை இப்பெல்லாம் அப்படின்னு சொல்றான். அவரை தலையை சொரிஞ்சுக்கிட்டு, அப்ப நான் வந்து ஹெல்மெட் போடாமலே உங்ககிட்ட பேசலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஹீரோயினே அவரை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்டிஃபா இருந்தாரு, ஹெல்மெட் கழட்டினதுல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்காரு, இங்க அந்த என்விரான்மெண்ட் அவருக்கு ஃபீல் ஆகுதா என்ன, கோஸ்டால ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதை புரிஞ்சுக்கிட்ட இவானோ, நார்மலா வந்து கோஸ்டுங்கெல்லாம் எதுவுமே ஃபீல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது, எங்களுக்கு எங்க பாஸ்ட் மெமரிஸும் இருக்கு, நாங்க எங்க பாஸ்ட் லைஃப்ல ஃபீல் பண்ணதை சம்டைம்ஸ் எங்களால இந்த சிச்சுவேஷன்ல அந்த இடத்துல ஞாபகம் வச்சு எங்களால ஃபீல் பண்ண முடியும் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு சொல்றாரா. ஹீரோயினே எப்படி இப்போ ஒருத்தர் வந்து அவரோட காலை இழந்துட்டாருன்னு வைங்க, அப்ப ஒரு கால் வந்து இல்லாத ஃபீல் அப்போ அதை நினைக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி இச்சிங்கா இருக்குமே, அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்க, செட்டா அந்த மாதிரி தான் அப்படின்னு அவரும் சொல்ல, ஹீரோயின சந்தோஷமா இங்க வந்ததுல இருந்து எனக்கு தெரியாத நிறைய விஷயத்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவர் ஆர்வமா கேட்டுட்டு, அப்ப இருங்க உங்களுக்கு நான் நீங்க கேள்விப்படாத இன்னும் சில விஷயம்லாம் நான் சொல்லவா அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னு அப்ப நமக்கு தெரியல. அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காரு. அப்ப ஹீரோயின் வராங்க. கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ வரத்தை பார்த்துட்டு வேத்தரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினாரு. கரெக்டான டைமுக்கு வந்த, உன் கையை கொஞ்சம் நான் பிடிக்கணும், கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் ஏன் அப்படின்னு கேட்கிறான். அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்க, ஹீரோ அந்த கையை பிடிச்சி அழகா கிஸ் பண்றான். ஹீரோயின் பயங்கர ஷாக்கோட பார்க்க கண்ணெல்லாம் பிளஷ் ஆகி இப்படி பதட்டமா நிக்கிறான். ஹீரோவும், நான் உன் மேல ஒரு ஸ்பெல் போட்டிருக்கேன், நான் இங்க இல்லாத போதும் சரி அது உன்னை காப்பாற்றும் எல்லா பிரச்சனையில இருந்தோம், அதே மாதிரி நீ என் கையில கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றானா. ஹீரோயினை அவன் கையை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். ஹீரோவும், தேங்க்யூ, உன்னோட பிளஸிங்கால நான் சீக்கிரம் நல்லபடியா வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றானா. இருங்க இதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில ஒரு ரிப்பன் எடுத்துக்கிறான். ஹீரோவோட ஸ்வாட் இருக்கும்ல அந்த பவுச்ல போய் கட்டிட்டு இருக்கான். நான் கேள்விப்பட்டேன் இங்க இருக்கிற ஒய்ஃப்ல வந்து அவங்க ஹஸ்பண்ட் நல்லபடியா வீட்டுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டு இந்த ரிப்பனை கட்டுவாங்களாம், அது போருக்கு போறதா இருந்தாலும் சரி ஆபத்தான இடத்துக்கு போறதா இருந்தாலும் சரி அதை கட்டி முடிச்சுட்டு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு கையை எடுத்துட்டு போய் கண்ணத்தை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். ஹீரோக்கு இப்ப ஷாக் ஆயிடுது. கிஸ் பண்ணிட்டு, எனக்கு இவான் சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் வந்து இந்த மாதிரி கிஸ் கொடுத்து அனுப்புவாங்க, இது ஒரு டியூட்டி மாதிரி அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்படியே கண்ணெல்லாம் பிளஷ் ஆகி வேற எங்கேயோ பாத்துக்கிட்டு வார்த்தையெல்லாம் மென்னு முழுங்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துலயே அப்படியே சைலன்ஸ் ஆயிடுது. ஹீரோ அவளையே பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இன்னும் வந்து வெக்கம் வர, பாத்து நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து ஓடிடுறான். போனதும் ஹீரோவோட ரியாக்ஷன் மாதிரி பார்த்தா தடுக்கி விடுற மாதிரி போயிடுறான். அவங்க நைட்ஸ் எல்லாம் பதிவு போய் என்னாச்சு அப்படின்னு இருக்க, அப்புறம் தட்டு தட மாதிரி அப்படியே நடந்து வரானா. நீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி கேக்குறாரா. அவனுக்கு கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு. நான் சரியாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். கொஞ்ச தூரம் போய் மறுபடியும் கீழே விழுற மாதிரி போக, கிரேஸ் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்படியே மறுபடியும் தட்டு தட மாதிரி நடக்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து, உங்களுக்கு என்னாச்சு, உங்க வாய்ஸ் கூட ஒரு மாதிரி இருக்கு, உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சா, திடீர்னு இப்போ போஸ்ட்போன் பண்ணிடலாமா, நம்ம அப்புறம் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பதறாங்களா. ஹீரோ அப்படியே நின்றுகிட்டு இருக்கா பத்துக்கல்லாட்டம். அன்னைக்கு அந்த டேல வந்து அவங்க நைட்ஸ் எல்லாருமே பதறிட்டாங்க. ஏன்னா அவங்க இது வரைக்கும் ரஸ்லானா இப்படி ஒரு மூமெண்ட்ல பார்த்ததே கிடையாது அவங்க அப்படின்ற ஒரு நரேஷனோடவே இந்த சாப்டரும் முடிஞ்சு போச்சு. ஹீரோயின் ஒரு பக்கம் வைக்கப்பட்டு ஓடிட்டா, இங்க ஹீரோ இங்க ஒரு மாதிரி வரைஞ்சு போய் நின்றுகிட்டு இருக்கா. ரொம்ப 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 அழகா இந்த சாப்டர் முடிச்சிட்டாங்க. இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்றதுலாம் அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். நீங்க எல்லாரும் வந்து ரொம்ப நல்லா ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி யார் ஸ்டோரி நல்லா கேட்கறாங்களோ அவங்களுக்கு சொல்லி ஷேர் பண்ணி சந்தோஷப்படுங்க. அது உங்களோட தாட்ஸை வந்து எனக்கு கூட ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. தேங்க்யூ சோ மச்.